எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்களுடைய பெண் குரல் அப்படிங்கிற கதைய நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இது 1953ல வெளிவந்த கதை. இந்த கதை முழுக்கவே ஒரு பெண்ணினுடைய மன உணர்வுகளை அது பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு தூரம் பெண்களால மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியே சொல்ல முடிஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அவளுடைய உணர்வுகளை எல்லாம் இந்த புத்தகத்துல எழுதினது மூலமாக அதை உலகத்திற்கு சொல்லியவர். இப்படித்தான் ஒரு பெண் சிந்திக்கிறா அப்படிங்கிறத. அதே மாதிரி இதை படிக்கிற மற்ற பெண்களும் இப்படித்தான் சிந்திக்கிறாங்க எல்லா பெண்களும் அப்படிங்கிறதையும் இதை படிக்கும்போது அவங்க உணர்ந்து கொண்டிருப்பாங்க. நேர கதைக்குள்ளே போறேன். சுசீலா இந்த பெண் தான் இந்த கதையினுடைய நாயகி. சுசீலாவுக்கும் ராமநாதனுக்கும் திருமணம். ஊஞ்சல் நிகழ்வு நடக்குது. அப்படியே ஊஞ்சல் கம்பியில சாயலான்னு போனவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கல்யாணத்தன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கண்ணை முழிச்சு பார்த்தப்போ ஒரு அறை வாசல்ல அவளை படுக்க வச்சிருந்தாங்க. அப்ப பூவெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்திருந்தாங்க. அந்த பட்டு புடவை அவ்வளவு கனமா இருந்தது, அதெல்லாம் கழட்டி வேற புடவைக்கு அவளை மாத்திருந்தாங்க. அந்த மாப்பிள்ளையுடைய அண்ணன், அவர் டாக்டர், ஒரு அண்ணன், அவர் உள்ள அவ நாடியை பிடிச்சு பார்த்துட்டு, வெயில் உஷ்ணம், இந்த பங்குனி மாசத்துல கல்யாணம், அவளுக்கு மக்கள் சந்தடி வேற நிறைய இருக்கு, ஏற்கனவே சரியா சாப்பிட மாட்டா போல, ரொம்ப வீக்கா இருக்கா, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, ஏதாவது பழரசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. பின்னாடியே மாப்பிள்ளை வந்தாரு ராமநாதன். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அவ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, காப்பியை மட்டுமே குடிச்சிருக்கா, இப்பவாவது உள்ள கூப்பிட்டு ஏதாவது கொடுங்க, யாராவது அவளை கவனிச்சிருக்கணும் அப்படின்னு கோவம் கொஞ்சம் கடிந்து பேசினார். யாருக்கிட்ட? இவளுடைய சுசீலாவோட அம்மா, அவளுக்கு 2 அக்கா, 2 பேர்ட்டையும் நீங்க கவனிக்கல அப்படின்னு. உடனே ஐயோ அப்பா, கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இப்படி தாங்குறாரே, சுசீலா அதிர்ஷ்டக்காரிதான், நல்ல வரனா நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவங்க எல்லாரும் இந்த பொண்ணை தலைமையில வச்சு தாங்குறாங்க அப்படின்னு சுசீலாவோட அத்தை, பாரு அத்தை, அவ கூட சொன்னா. இப்படி அங்க ஒரே அமக்கலமா இருக்கு அவ மயக்கம் போட்டு விழுந்தனால. சரி, அவருக்கு எப்படி இவ காலையில இருந்து சாப்பிடவே இல்லைங்கிற விவகாரம் ராமநாதனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு ஊர்வலம் நடத்தினாங்க கார்ல. அப்பதான் அவர் பேசினார் அவகிட்ட. அப்படிதான் அவளுக்கு தெரியும். அந்த ஊர்வல காட்சியை பார்ப்போமா? அந்த ஊர்வலத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கா சுசீலா. யாரு இப்ப சேலை கட்டி விடுவா? அக்கா, அவளோட அக்கா ஜெகத்து, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ தங்கம், இன்னொரு அக்கா, 2 பேரும் தான் அவளுக்கு சேலை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காலம் மாதிரி பாவாடை ரவிக்கையோட பொண்ணு நிக்கும், யாரோ சேலை கட்டி விட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ வீடியோ எல்லாம் போடுறது இல்ல. நமக்கே தெரியும், அந்த காலத்துல அக்கா, அம்மா, அத்தை இவங்கதான் கடகடன்னு சுத்தி சேலைய கட்டுவாங்க. கட்டிட்டு முகமெல்லாம் வேர்த்து போச்சுடி, போய் முகத்தை கழுவிட்டு வா, பொட்டு வைக்கலாம், சும்மா தொடச்சிட்டு பொட்டு வச்சு விடுக்கா, எல்லாரும் அங்க ஊர்வலத்துக்கு மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு, வாங்க வாங்க அப்படின்றாங்க. சும்மா தொடச்சிட்டு பொட்டு வச்சு விடுக்கான்னு உடனே தொடச்சிட்டு டக்குன்னு பொட்டை வச்சு விட்டுறான். அவ்வளவு அழகா இருக்கா. அப்படித்தான் அந்த காலத்து பெண்கள்லாம். இப்ப மாதிரி ஒரு 3-4 மணி நேரம் மேக்கப் எல்லாம் போடுறதே கிடையாது. டப்பா டப்பாவா குமிச்சு கொண்டு எல்லாத்தையும் அப்புறாங்க, லேயர் லேயரா. அது எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அப்பெல்லாம் முகத்தை கழுவிட்டு தான் பொட்டு வைப்பாங்க. வேர்த்து வடியும். ஒவ்வொரு பொண்ணும் ஒரு சிறு வெக்கத்தோட அவ்வளவு அழகா, விதவிதமா அழகா இருக்கும் ஒவ்வொரு பொண்ணும். அப்படித்தான் சுசீலாவும் அவ்வளவு அழகா இருந்தா. அவளுக்கு வெறும் 16 வயசு தான். அப்பதான் பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்சிருக்கா. அவ ரொம்ப அழகா இருப்பா இயற்கையாகவே. அப்படித்தான் அவளும் அழகா இருந்தா. அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி விடணும், அதுதான் சம்பிரதாயம். அதை அவர் பண்ணாரு. உள்ள உட்கார்ந்த உடனே அவர் அவர் கைய மடியில வச்சபடியே அவகிட்ட பேசிட்டு வந்தார். ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல அப்படின்னு தலைய அசைக்காம குனிஞ்சபடியே இருக்கணும்ல, இருந்து அப்படியே சொன்னா. என்ன கேட்டாலும் பதில் சொன்னா. இது என்ன, நீ எதை கேட்டாலும் இப்படி பதில் பேசவே மாட்டேங்கிறிய, வாய திறந்து இப்படியா கூச்சப்படுறது, ரொம்ப வெக்கப்படுறிய சுசி அப்படின்ட்டு. எங்க வீட்டுல பாரு, என்னோட மண்ணிய பாரு, எப்படி எல்லார்ட்டையும் சகஜமா பழகுறாங்க, அப்படிதான் நீயும் இருக்கணும். ஆம்பளைங்களை பார்த்தாலே வாரி சுருட்டிக்கிட்டு சமையல் இருக்குள்ள போடுற பெண்ணை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்போ 1953ல. இப்படித்தான் ஆண்கள் இருக்கணும்னு அன்னைக்கு அவங்க எழுதினதுதான் இன்றைய பெண் முன்னேற்றத்துக்கான ஊற்றுக்கண் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அவளை சகஜமாக்குறதுக்காக முதல்ல ரொம்ப படபடன்னு அவளுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்வலம் முடிகிறப்ப அவ கொஞ்சம் சகஜம் ஆயிட்டா. அந்த அளவுக்கு அவர் பேசிக்கிட்டே வந்தாரு. ஆனா அவ மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தா. வீடு வந்துருச்சு. ஐயோ, அதுக்குள்ளேயும் ஊர்வலம் முடிஞ்சிருச்சா, இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. ஒரு புது வகையான மகிழ்ச்சி இல்லையா அது. இந்த ஊர்வலம் தான் நடந்தே ஆகணும்னு அப்ப
நினைச்சுக்கிட்டா, அம்மா எவ்வளவு சண்டை போட்டா அப்பா கிட்ட. அப்பா வந்து செலவு, 3வது பொண்ணு கல்யாணம் பண்றோம், எதுக்கு இந்த ஊர்வலம் அப்படிலாம் சொன்னாரே, இந்த ஊர்வலம் நடந்தே ஆகணும்னு அம்மா சொன்னாலே, இதுக்குதான் போல அப்படின்னு அம்மாக்கு சின்னதா ஒரு நன்றி சொல்லிக்கிட்டா. அவ எப்பவுமே சின்ன வயசுல இருந்து நம்ம கல்யாணத்தப்ப இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல. அப்படி அவளுக்கு ஒரு ஆசை சுசிலாக்கு என்னன்னா, எனக்கு ஊர்வலம் நடக்கும்போது நான் அண்ணாந்து நான் வானத்தை பார்க்கணும். அப்ப வானத்துல உள்ள நட்சத்திரத்தை எல்லாம் நான் பார்த்தேன், வானம் பிரகாசமா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு, இவ தலையை குனிஞ்சிட்டே இருக்கா. திடீர்னு மணப்பொண்ணு இப்படி அண்ணாந்தெல்லாம் வானத்தை பார்க்க முடியுமா? ஏன்னா ஊர்வலம்னா சுத்தி எல்லாரும் வர்றாங்க, கேலி பண்ணிக்கிட்டே வேற வர்றாங்க. அதனால அவளுக்கு பார்க்கவே முடியல. கடைசியா காரை விட்டு இறங்கும் போது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, மேல அண்ணாந்து பார்த்தா ஆனா வானம் பிரகாசமா இல்ல, இருட்டி போயிருந்துச்சு. மழை மேகமா இடி இடிச்சுக்கிட்டு இருட்டி இருந்துச்சு. எல்லாரும் வேகமா வாங்க, மழை வரப்போகுது மழை வரப்போகுதுன்னு இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் இழுத்து கொண்டு வந்து உள்ள நிறுத்துறாங்க. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. அவளுக்கு அந்த இருண்ட வானத்தை பார்த்தோனையும் கொஞ்சம் மனசு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வேற உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் உடனே அந்த ஊஞ்சல் வேற வந்துச்சு, சாப்பிடாம இருந்தது, இந்த மனத்துல இருந்த இந்த கவலை, அதனாலதான் அவ மயக்கம் போட்டே விழுந்தா. சே, கல்யாணத்தன்னைக்கு இப்படி நடக்கணுமா? சுசிலாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அடுத்த பாகத்துல தெரிஞ்சுக்கலாமா?